Hi friends, welcome to Healthy Foods. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி ஆலு கோபி மசாலா. இது ஒரு ஃபேமஸான நார்த் இந்தியன் சைட் டிஷ். இது சப்பாத்தி, ரொட்டி, நான், புலாவ், ஒயிட் ரைஸ் இப்படி எல்லாத்துக்குமே ஒரு நல்ல காம்பினேஷன். இதை நல்ல செமி ட்ரை டைப்பில் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். இதுக்கு ஆனியன் டொமேட்டோவை வச்சு செய்யக்கூடிய பேசிக் கிரேவியான கடாய் கிரேவி அதனுடைய பேஸில் தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். இது எப்படி செய்கிறதுங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் 250 கிராம் உருளைக்கிழங்கு, 250 கிராம் காலிஃப்ளவர், 2 பெரிய வெங்காயம் நல்லா ஃபைனாக சாப் பண்ணது, 3 தக்காளி இதை நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சுக்கணும், 1.5 டீஸ்பூன் மல்லித்தூள், 1.5 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி. இதை கோர்ஸாக அரைச்சி வைக்கணும். நம்ம ரசத்துக்கு அரைப்பில் அந்த மாதிரி. இதை நம்ம இந்த டிஷ் செஞ்சு முடிக்கிறப்ப கடைசியாக இது மேலே தூவ போகிறோம். இது ஒரு நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும். இப்போ நம்ம உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர் இது ரெண்டையும் நம்ம முதல்ல தனியாக வேக வச்சுக்கலாம். இதுக்கு நான் தண்ணியை கொதிக்க வச்சுருக்கேன். இதோட ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள், அப்புறம் ஓரளவு உப்பு, இது ரெண்டையும் சேர்த்து உருளைக்கிழங்கை நம்ம ஃபஸ்ட்டு வேக வைக்கலாம். உருளைக்கிழங்கு பாதி அளவுக்கு வெந்ததுக்கப்புறமா காலிஃப்ளவர் சேர்த்து வேக வைக்கலாம். இப்போ கிரேவி எப்படி செய்கிறதுங்கிறத நாம் பார்க்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை நான் சூடுபடுத்தியிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா சீரகத்தை நான் ரோஸ்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா ஃபைனாக சாப் பண்ண வெங்காயத்தை சேர்த்து ஒரு நல்ல மீடியம் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம ரோஸ்ட் பண்ணணும். ஆவரேஜாக ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் இதுக்கு பிடிக்கும். இப்போ நமக்கு வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நம்ம சாட்டே பண்ணியிருக்கோம். இப்போ உருளைக்கிழங்கும் பாதி அளவுக்கு நமக்கு குக் ஆகிருக்கும். இப்போ உருளைக்கிழங்கோட காலிஃப்ளவரையும் சேர்த்து வேக வைக்கலாம். காலிஃப்ளவர் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் வேக வச்சா போதும். நமக்கு உருளைக்கிழங்கு ஏற்கனவே பாதி அளவுக்கு குக் ஆகிடுச்சு. காலிஃப்ளவர் குக் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் பிடிக்காது. அதுக்கப்புறமா இதை ரெண்டையும் தண்ணியிலேருந்து வடிகட்டி வச்சுடுங்க. இப்போ நாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. அதனுடைய பச்சை ஸ்மெல் மாறிடுச்சு. இப்போ நம்ம மசாலாக்களை சேர்த்து வதக்கலாம். இப்பொழுதுக்கு மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள் இது 3 மட்டும் சேர்த்து வதக்கினா போதும். கரம் மசாலாவை இப்போ நீங்கள் சேர்க்க தேவையில்லை, கடைசியாக சேர்த்தா போதும். இந்த மசாலாக்களை நாம் 1 நிமிஷம் மட்டும் வதக்கினா போதும். அதுக்கப்புறமா பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்து நம்ம குக் பண்ணணும். இப்போ நம்ம தக்காளி பேஸ்ட்டை சேர்த்து நம்ம நல்லா குக் பண்ணலாம். தக்காளியோட அந்த பச்சை ஸ்மெல் மாறி கிரேவி நல்லா திக்காகிறதுக்கு ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் ஆகும். ஹீட்டை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கிரேவி நல்லா திக்காகட்டும். இப்போ காலிஃப்ளவரை நம்ம சேர்த்து 5 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர் ரெண்டுமே நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ தண்ணியிலேருந்து வடிகட்டி வச்சுக்கலாம். இதை நம்ம அதிகமாக குழைய விடாமல் வேக வைக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ கிரேவி ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கோங்க. இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் கிரேவி நல்லா திக்காகிடும். அதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர் ரெண்டையும் சேர்த்து நம்ம இதோட மிக்ஸ் பண்ணலாம். இப்போ நமக்கு ஆனியன் டொமேட்டோவை வச்சு செய்யக்கூடிய கடாய் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. அந்த தக்காளியோட ரா ஸ்மெல்லாம் மாறி நல்ல ஒரு கன்சிஸ்டன்சியில் நிற்கிது. இப்போ நாம் வேக வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர் இது ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணலாம். உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர் இது ரெண்டையுமே கரெக்டான அளவுக்கு நாம் வேக வச்சுருக்கோம். உருளைக்கிழங்கு அதிகமாக குக் ஆனாலும் நமக்கு கிரேவியோட சேர்த்து மிக்ஸ் பண்ணுறப்ப பேஸ்ட் ஆகிடும். காலிஃப்ளவர் அதிகமாக குக் ஆனாலும் அதனுடைய ஃப்ளவர் நமக்கு உடஞ்சிடும், பார்க்குறதுக்கும் நமக்கு நல்லா இருக்காது.
இப்போ நாம் கோர்ஸாக கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி, கரம் மசாலா இதை ரெண்டையும் சேர்த்துக்கலாம். இந்த கொத்தமல்லியை நாம் இந்த மாதிரி நுணுக்கி சேர்க்குறதால அந்த மசாலாவோட சேர்த்து சாப்பிட்றப்ப நமக்கு ஒரு ரெஃப்ரெஷிங் ஃபீல் கிடைக்கும். அதனால தான் நாம் சேர்க்குறோம். கரம் மசாலாவோட ஃப்ளேவர் நல்லா மிக்ஸ் ஆகுற வரைக்கும் ஒரு 2-3 நிமிஷம் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ கடைசியாக கொத்தமல்லி தழையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு ஆலு கோபி மசாலா ரெடி ஆகிடுச்சு. இந்த டிஷ்ஷை நல்லா செமி ட்ரையாக நம்ம செஞ்சுருக்கோம். உங்களுக்கு கிரேவி அதிகமாக வேணும்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நீங்கள் கிரேவி அதிகப்படுத்திக்கலாம். ஆனால் நீங்கள் தண்ணி அதிகமாக சேர்த்து ரொம்ப நேரம் வேக விட்டால் உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர் ரெண்டுமே குழஞ்சிடும். பார்க்குறதுக்கும் நல்லா இருக்காது, அதனுடைய ஃப்ளேவரும் கம்மியாயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நமக்கு ஆலு கோபி மசாலா ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் சொல்லுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அடுத்த முறை வேறு ஒரு ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.